ஒருமுறை ஸ்ரீ மகாவிஷ்ணு சேஷப்படுக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாரத முனிவர் அங்கே வந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம், பிரபு, இன்று என் மனதில் மூடத்தனமான கேள்விகள் எழுகின்றன என்று கூறினார். என் கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி கேட்டார். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, நாரத முனிவரே, உங்களை வரவேற்கின்றேன். நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன் என்று கூறினார். நாரத முனிவர் கேட்டார், இன்று நான் மிக சிறந்த உயிரினமாக இருந்தாலும் பசுவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். என் முதல் கேள்வி என்னவென்றால், பசு ஏன் பெண்களுக்கு சாபம் கொடுத்தது? என் இரண்டாவது கேள்வி, பசுவுக்கு எந்த பொருட்களை கொடுத்தால் பாவங்களும் புண்ணியங்களும் வரும்? ஒரு புனிதமான விலங்காக இருந்தாலும் அது ஏன் எச்சில் உணவை உண்ண வேண்டும்? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சிரித்து கொண்டே சொல்கின்றார், மனித குலத்தின் நலனுக்காக நல்ல கேள்விகளை கேட்டீர்கள். பசுவை தாய்க்கு சமமாக வணங்கத்தக்கது என்று கூறினார்கள். காமதேனுவில் 33 கோடி தெய்வங்கள் வசிக்கின்றன. சமுத்திர மதனம் நடந்தபோது லக்ஷ்மி தேவியுடன் காமதேனுவும் தோன்றியது. எந்த வீட்டில் காமதேனுவுக்கு சேவை செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருள் எப்போதும் இருக்கும். நீ கேட்ட கேள்விகளுக்கு அற்புதமான கதை மூலம் பதில் சொல்ல விரும்புகின்றேன். இதை கவனமாக யார் கேட்கின்றார்களோ அவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கும். நாரத முனிவர் கதையை சொல்லும்படி கேட்டார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நாட்டில் ரியானி என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு லக்ஷ்மி என்ற பசு இருந்தது. ஞானி தினமும் மாடுகளை மேய்ச்சலுக்காக காட்டுக்கு அழைத்து சென்று தினமும் அந்த சேவைகளை செய்து வந்தார். லக்ஷ்மியும் தனது எஜமானரை மிக அன்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு கன்றும் இருந்தது. ஒருவரை ஒருவர் மிக அன்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஞானி தனது மாட்டை மிகவும் நேசித்தார். அந்த மாட்டுக்கு நிறைய சேவைகளை செய்து வந்தார். லக்ஷ்மி தனது எஜமானருக்கு அதிக பால் கொடுத்தார். ஆனால் அந்த பாலை கொண்டே தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். ஞானி பாலை விற்று தனது குடும்பத்தை சில நாட்களுக்கு பிறகு ஞானி ஒரு விவசாயியின் மகளை மணந்தார். நந்தினி பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் நந்தினி மிகவும் கொடூரமான சுபாவம் கொண்டவள். அவள் திருமணம் செய்து கொண்டு ஞானியின் வீட்டிற்கு வந்ததிலிருந்து தன் கணவனை தன் ஆசைகளை நிறைவேற்றும்படி தொந்தரவு செய்து வந்தாள். எப்போதும் கணவனை தவறாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டிருந்தாள். மிகவும் தாமதமாகவும் எழுந்து மிகவும் தாமதமாக உணவை தயாரித்தாள். மீதமுள்ள உணவை எல்லாம் பசுவுக்கு கொடுத்து வந்தாள். ஒரு நாள் நந்தினி தன் கணவனிடம் தங்கம் மற்றும் நகைகள் வாங்கும்படி கேட்கின்றாள். இந்த பசுவுக்கு இருக்கும் கன்றை நான் விற்று விடுகின்றேன், ஏனென்றால் நமக்கு அதன் தேவையில்லை என்று சொன்னதும் ஞானி கன்றை விற்க ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் கணவன் மனைவி இருவருக்கும் பெரிய சண்டை ஏற்பட்டது. மனைவி ஒப்புக்கொள்ளாததால் ஞானி கன்றை விற்க ஒப்புக்கொண்டார். அதனால் பசுவும் ஞானியும் மிகவும் துக்கமடைந்தனர். சில நாட்கள் கடந்த பிறகு ஞானியின் பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. நந்தினி பசுவை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். லக்ஷ்மி வீட்டிற்கு வந்தால் போதும் அவள் கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தாள். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லிக் கொண்டிருந்தார், பசுவிற்கு பேச தெரியாவிட்டாலும் மனிதர்களின் உணர்வுகளை அது நன்றாக புரிந்து கொள்கின்றது. பசு அங்கிருந்து சென்று விட்டது. லக்ஷ்மி தனது வாழ்க்கையை காட்டிலேயே கழித்து வருகின்றாள். சில நாட்கள் கழித்து பசு கர்ப்பமாகின்றது. அவள் தன் வாழ்க்கையை அதே காட்டில் கழித்து வருகின்றாள். லக்ஷ்மி ஒரு நாள் நினைத்தாள், எனக்கு மீண்டும் கண்டு பிறந்தால் ஞானியும் அவனது மனைவியும் என்னை அவரது வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் என்று. அதனால் கன்றை வயலுக்குள் சென்று அங்கேயே தனது கன்றை ஈண்டது. மறுநாள் நந்தினி அங்கு சென்று பார்த்தபோது அவளது பசு லட்சுமி அங்கேயே மற்றொரு குட்டிக்கு பிறப்பு கொடுத்து அங்கேயே இருந்தது. உடனே நந்தினி மனதில் ஒரு யோசனை வந்தது. நான் மீண்டும் இந்த கன்றை விட்டால் மீண்டும் எனக்கு பணம் கிடைக்கும். நான் இந்த பசு கொடுக்கும் பாலை கொண்டு எனது குடும்பத்தை மகிழ்ச்சியோடு பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் யோசித்தாள். அப்போதுதான் கன்று குட்டி பிறப்பு கொடுத்தது. அந்த பிறந்த குழந்தை இரத்தத்தால் நனைந்திருந்தது. அது தரையில் இருந்தது. அந்த கன்று குட்டி தரையில் இரத்தத்தில் கிடந்ததால் எறும்புகளும் பூச்சி அதனை கடித்து கொண்டிருந்தன. தனது கன்று குட்டி உதவியற்ற நிலையில் இருப்பதை கண்ட பசு மிகவும் வருந்துகின்றது. அது மிகவும் வருத்தத்தோடு தனது கன்று குட்டியை பார்க்கின்றது.
ஏனென்றால் அதனால் எதுவும் செய்ய முடியவில்லை. நந்தினி வருவதை பார்த்ததும் நந்தினியிடம் சொல்கின்றது, அம்மா, தயவு செய்து எனது பிறந்த குழந்தையை இந்த பீடையிலிருந்து காப்பாற்றுங்கள். அதன் மென்மையான உடல் தரையில் கற்கள் உள்ள பகுதியில் குத்தி கொண்டிருக்கின்றன. பூச்சிகளும் எறும்புகளும் கடுத்து கொண்டிருக்கின்றன. நந்தினிக்கு அவற்றால் வருத்தமாக இருந்தது. அந்த பசு கன்றை நோக்கி பார்த்தபோது அது துர்நாற்றத்தோடு இரத்தத்தால் நனைந்திருப்பதை கண்டு அந்த நிலையில் இருந்த கன்றை பார்த்து கன்றின் மீது இரக்கம் வருவதற்கு பதிலாக அந்த கன்றின் மீது அவளுக்கு அருவருப்பு ஏற்பட்டது. அவள் அந்த கன்று குட்டிகளை தூக்கவில்லை. அவள் தன் பசுவிடம் செல்கின்றாள். நான் இவ்வளவு அழுக்காக இருக்கும் உன் கன்றை தொடுவேனா? பசு நந்தினி மிகவும் கெஞ்சினாள். அழுது வேதனைப்பட்டு உள்ளுணர்வால் நந்தினி மிகவும் கெஞ்சி கொண்டிருந்தாள். ஆனால் நந்தினிக்கு கொடூரமான குணம் இருந்ததால் அவள் குறைந்தபட்சம் கன்றை தொடக்கூட இல்லை. அங்கிருந்து தூரமாக சென்று விட்டாள். பசு அவளை கெஞ்சிக் கொண்டே இருந்தது. அப்போது லக்ஷ்மி பசு கடவுளை பிரார்த்திக்கின்றது, பிரபுவே, எனக்கு இந்த நிராதிபதியான கன்றுக்கு ஏன் இவ்வளவு தண்டனை விதிக்கிறீர்கள்? நான் என்ன பாவத்தை செய்தோம்? எந்த காரணத்தால் எங்கள் குழந்தைகள் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? அந்த துன்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பசு கேட்ட வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு தோன்றி அவர் சொல்லத் தொடங்கினார். பசுவுடன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்களின் வரத்தை அளித்தார். இன்றிலிருந்து குழந்தைகள் பிறந்தவுடன் உடனடியாக நடக்கத் தொடங்கும். அந்த காரணத்தினால் அவை தானாகவே தங்கள் தாயை சுற்றி திரியும் என்று கிருஷ்ணர் ஆசிர்வாதம் அளித்து அங்கிருந்து மறைந்தார். சிறிது நேரம் கழித்து நந்தினி பசுவை பார்க்க சென்றது. தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தூரத்தில் அது தானாகவே நின்று கொண்டிருந்தது. நந்தினி கன்றை அடித்து தரையில் தள்ளினாள். லக்ஷ்மி பசு அதையெல்லாம் பார்த்து மிகவும் பாவமாக இருந்தது. உடனே லக்ஷ்மி பசு உலகத்தையும் தேவி தேவதைகளையும் ஆகாயத்தையும் மரங்களையும் சாட்சியாக கொண்டு நந்தினிக்கு சாபம் கொடுத்தது. துஷ்ட பெண்ணே, இன்று உன் கொடுமைக்காக நான் உனக்கு சாபம் கொடுக்கின்றேன். இன்று நான் முழு உலகத்தையும் சாட்சியாக வைத்து உனக்கும் முழு மனித இனத்திற்கும் இந்த சாபத்தை கொடுக்கின்றேன். உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் நடக்க யாருடையாவது உதவி தேவைப்படும். குழந்தைகள் நடக்க 1 வருடம் வரை ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், நாரத மகரிஷி, நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் இதுதான். லக்ஷ்மி பசு கொடுத்த சாபத்தால் மனிதர்களின் சந்ததி நடக்க 1 வருடமாகும். யாரோ ஒருவரின் உதவி தேவைப்படும். சத்திய யுகத்தில் மனிதர்களின் சந்ததியினர் பிறந்தவுடன் நடக்க ஆரம்பித்தனர். நந்தினி மாலைக்குள் வீட்டிற்கு திரும்பி வந்துவிடும். பசு கொடுத்த சாபத்தால் புயல் பெரிய மழையாக வர ஆரம்பித்தது. பெரிய இடி மின்னல்கள் வந்ததால் நந்தினி ஒரு மரத்தடியில் நின்றாள். அப்போது அந்த மரத்தின் மீது ஒரு இடி விழுந்ததால் நந்தினி அங்கேயே இறந்து விட்டாள். நந்தினியை அழைத்து செல்ல யம தூதர்கள் வந்தன. நந்தினியை யம தூதர்கள் யம தர்ம ராஜாவின் தர்பாருக்கு அழைத்து சென்றனர். சித்திரகுப்தன் தனது கணக்கை பார்த்தான். அப்போது அவர்கள் அனைவரும் மிகவும் பதட்டமடைந்தனர். யம தர்மராஜன் நந்தினியின் குணங்களை அறிய விரும்பினார். சித்திரகுப்தன் யம தர்மராஜரிடம் கூறுகின்றான், இந்த பெண் ஒரு பொழுதும் கணவரை மதிக்கவில்லை. இந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதும் ஒருபோதும் தாமதமாகவே எழுந்ததும் நிர்வாணமாக குளிப்பதும் பூஜை காரியங்களில் ஈடுபடுவதும் இல்லை. இவளது பாவங்களை கணக்கிட ஒரு நாள் போதாது. இவள் செய்த மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் மாட்டுக்கு எச்சில் உணவையும் பழைய உணவையும் கொடுத்தாள். எந்த புழுக்களும் அத்தகைய உணவை உண்ணாது. அத்தகைய உணவை மாட்டுக்கு கொடுத்தாள். இவள் அந்த பசு கன்றுக்கு கூட உதவவில்லை. அப்போது தர்மராஜன் சொன்னார், இந்த பெண்ணை அழைத்து சென்று கும்பி பாகம் என்ற நரகத்தில் போடுங்கள். அதன் பிறகு இவளை வைதாரணி நதியில் போடுங்கள். அதன் பிறகு 16 நரக தண்டனைகளையும் கொடுங்கள் என்று சொன்னார். யமதூதர்கள் அந்த பெண்ணை அழைத்து சென்று இந்த நரகங்கள் அனைத்தும் போடுவார்கள். அவர்களினுடைய ஆத்மாவிற்கு துன்பம் கொடுப்பார்கள். அந்த வகையில் அவள் மொத்த தண்டனைகளையும் அனுபவிப்பாள். அவள் ஒரு வருடம் எரிந்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அனைத்தும் மெதுவாக
சாக முடிவடைந்தன. அதன் பிறகு எச்சில் உணவை கொடுத்த காரணத்தால் அவள் பன்றி யோனியில் பிறந்தாள். எப்போதும் உருக்கில் இருப்பது போல எப்போதும் துர்நாற்றம் வீசும் பொருட்களை உண்ணும் விதமாக யமதர்மராஜன் ஆசீர்வதித்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் நாரத முனிவரிடம் கூறுகின்றார், எந்த மனிதர் பசுக்களுக்கு எச்சில் உணவையும் பழைய உணவையும் போடுகின்றார்களோ அவர்களே நரகத்திற்கு செல்வார்கள், பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். இப்போது நான் உங்களுக்கு சொல்கின்றேன், பசுவுக்கு ஏன் எச்சில் உணவை உண்ணும் நிலை வந்தது? இந்த விஷயம் சத்திய யுகத்தை சேர்ந்தது. பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் கடலுக்கு வந்தனர். பரமேஸ்வரன் பார்வதி தேவியிடம் கூறுகின்றார், நான் எதிர்பார்த்த விதமாக ஒரு வேலைக்காக செல்ல வேண்டும், நான் அந்த வேலையை முடித்துவிட்டு உடனே வருவேன் என்று சொன்னார். பரமேஸ்வரன், அப்படி வரை நீ இங்கேயே எனக்காக காத்திரு. பார்வதி தேவியை கேலி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். பரமேஸ்வரன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பார்வதி தேவி அங்கேயே உட்கார்ந்திருந்து பரமேஸ்வரனிற்காக காத்திருந்து மாலை ஆகிவிட்டது. அன்று இரவு சிவராத்திரி மாலை. பரமேஸ்வரன் திரும்ப வரவில்லை. பார்வதி தேவி கடற்கரையில் மணலால் சிவலிங்கத்தை உருவாக்கினார். அங்கு அருகில் கிடைத்த பொருட்களாலேயே இரவு முழுவதும் அந்த பரமேஸ்வரனை பூஜித்து கொண்டிருந்தாள். பரமேஸ்வரன் ஒரு நுண்ணிய வடிவில் அங்கேயே இருந்தார். காலை எழுந்ததும் பார்வதி தேவி மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தையும் அனைத்து பூஜை பொருட்களையும் கடலில் கரைத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பரமேஸ்வரன் தோன்றினார். நேற்று சிவராத்திரி, ஆனால் நீங்கள் எனக்கு பூஜையும் செய்யவில்லை என்று பரமேஸ்வரன் கூறுகின்றார். பார்வதி தேவி சொல்கின்றார், நான் பூஜை செய்கின்றேன், இப்போதுதான் அந்த பூஜை பொருட்களையே கடலில் கரைத்தேன். பரமேஸ்வரன் பார்வதி தேவியை இன்னும் சோதிக்க விரும்பினார். பார்வதி, நான் பூஜை செய்ததற்கான எந்த அடையாளமும் எனக்கு தெரியவில்லை, நீங்கள் பூஜை செய்திருந்தால் சத்தியம் செய்யுங்கள். பார்வதி தேவிக்கு புரிந்தது, பரமேஸ்வரன் எல்லாம் தெரிந்தும் சதி செய்கின்றான் என்று. ஏனென்றால் உலகில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் சாட்சியாக இருப்பவர் பரமேஸ்வரன். பிராமணங்களால் என்ன வேலை? பார்வதி தேவியும் பரமேஸ்வரனை கேலி செய்து கொண்டிருந்ததால் தான் சந்தோஷமாக இருக்கின்றாள். பரமேஸ்வரன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பார்வதி தேவி பக்கவாட்டில் பார்த்தாள். அவளுக்கு அங்கே ஒரு பசு தெரிந்தது. அவள் பரமேஸ்வரனிடம் செல்கின்றாள். இந்த பசுவே எனக்கு சாட்சி, இந்த பசு இங்கேயே இருக்கின்றது. அவர் பசுவிடம் கேட்கின்றார், பார்வதி தேவி பூஜை செய்தாளா என்று. பசு தலையை அசைத்தது. அப்போது பரமேஸ்வரன் பார்வதியிடம் கூறினார், நீ பொய் சொல்கின்றாய். பசு பார்வதி தேவிக்கு எதிராக பொய் சொன்னதை பார்வதி தேவியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபத்தோடு அந்த சமயத்திலேயே பசுவுக்கு பார்வதி சாபமிட்டாள். பார்வதி தேவி சாபமிட்டு சொல்கின்றாள், நீ தெய்வீக பிறவி எடுத்தாய், உலகத்தின் நன்மைக்காகவே நீ பிறந்தாய், அதனால்தான் பொதுமக்களின் நலனுக்காக உன்னுடைய குணங்கள் அப்படியே அனைத்தும் இருக்கும். ஆனால் நீ இந்த வாயால் பொய் சொன்னாய், அதற்காக நீ தண்டனையை அனுபவிக்க வேண்டும். பொய் சொன்னால் உனக்கு எச்சில் உணவாகும். பொய் சொன்னதால் பார்வதி தேவியின் கோபத்திற்கு கோமாதா ஆளாகி விட்டார். அதனால்தான் கோமாதாவிற்கு நல்ல உணவு கிடைத்தாலும் அது எச்சில் உணவை சாப்பிடுகின்றது. இது மகாவிஷ்ணு நாரதரிடம் கூறுகின்றார். இப்போது பசுவை பற்றி இப்படித்தான் அதற்கு எச்சில் உணவு உண்கின்ற பாக்கியம் கிடைத்தது என்று ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறி முடிக்கின்றார்.